ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் எங்கே இருக்கோம்னா பாண்டியில் இருக்கோம். ஒரு குட்டி பாண்டி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் போட்டிங் பண்ண போகிறோம். பாண்டியில் போட்டிங் ரொம்ப ஃபேமஸ் போல். நாங்கள் மார்னிங் ஒயிட் டவுன் கிட்ட சுற்றிட்டு இருந்தோம். அப்போ ஒரு போட்டிங் ஏஜென்சி வந்து எங்களை ரீச் பண்ணாங்க. பிரின்சஸ் போட்டிங் அட்வென்ச்சர் இவங்க தான் எங்களை ரீச் பண்ணாங்க. போட்டிங் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க. ஸோ நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது இங்கே பாண்டியில். எங்கன்னா பாண்டி மெரினாவில் இருக்குது. மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் போட்டிங் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் எப்போ வேணால் போய்க்கலாம். நாங்கள் வந்து சன்செட் வியூ பார்க்க தான் போனோம். ஸோ ஈவினிங் லாஸ்ட்டு ஸ்லாட்டு. சன்செட் வியூ வந்து 500 பர் ஹெட்டுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் பேசி 400க்கு போனோம். கிட்ஸ் கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். எஸ், கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஐ வுட் சே ஒரு 4 இயர்ஸ் அபவ் அப்படி இருக்கிற பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு தான் உங்களை போட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சேஃப்டி பற்றிலாம் வரி பண்ணாதீங்க. இந்த பேக் வாட்டர் போட்டிங் ரைடில் 4 பிளேசஸ் கவர் பண்ணுறாங்க. நாங்கள் 5 o'clock போல் போட்டில் ஏறினோம். 1 hour ரைடுன்னு தான் சொன்னாங்க. பட் நாங்கள் சன்செட் பார்க்குற வரைக்கும் 6:20 வரைக்கும் நாங்கள் போட்லேயே இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் ஸ்டார்ட் ஆச்சு போட்டிங். ஃபர்ஸ்ட் எந்த ஸ்பாட் கூட்டிகிட்டு போனாங்கன்னா பாண்டி ஹார்பர் கூட்டிகிட்டு போனாங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாண்டி ஹார்பர் ரீச் ஆக ஒரு 10 minutes போல் ஆச்சு. அது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே ஓட்டிகிட்டு போனார். நாங்கள் 5 o'clock கிளம்புனதுனால சன்செட் இன்னும் ஆகலை. அன்னைக்கு வந்து சன்செட் ஒரு 6:20 போல தான் ஆச்சு. உங்கள் சைட் செம்மையாக இருக்குடா. பாண்டி ஹார்பர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய ஷிப்ஸ் பார்த்தோம். தென் கேஜிஎஃப் மூவி கூட இங்கே தான் ஷூட் பண்ணதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஹார்பர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு யூடர்ன் போட்டு எங்களை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஹார்பர்லேருந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes போல் ஆச்சு. பிகாஸ் இந்த எண்ட்லேருந்து த அதர் எண்ட்க்கு போனோம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அப்படியே போகிற வழியிலையும் நிறைய போட்ஸ் பார்த்தோம். ஷிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போனோம். ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் பார்த்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பிச்சாவரம் அளவுக்கு ஃபாரஸ்ட் டென்ஸ் இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சத்தமே இல்லை. செம்ம சைலண்ட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸ் ஆக்சுவலாக. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஆக்சுவலி குட்டி தான். ஒரு 10 minutesக்குள்ளேயே நாங்கள் உள்ளே போயிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டை ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்க சொன்னாங்க. அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. இந்த மாதிரி பிளாக் கிராப்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய இருந்துச்சு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே போனோம்னா அரிக்கமேடுக்கு போனோம். இங்கே வந்து போட்டை 20 minutesக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அரிக்கமேடில். அரிக்கமேடு ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஐ கெஸ். எனக்கு இந்த பிளேஸை பற்றி பெருசாக தெரியல. பட் தே டோல்ட் இட்ஸ் அன் ஏஷியன் ஹிஸ்டாரிக் சைட். பொன்னியின் செல்வன் மூவியில் சில சீன்ஸ்லாம் அரிக்கமேடில் தான் எடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை மாதிரியே நிறைய டூரிஸ்ட் வேறு போட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க இங்கே. நீங்களே பாருங்கள், எல்லாமே பாழடைஞ்சு போய் க்ரௌடே இல்லை இந்த பிளேஸில் எங்களை தவிர. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 20 minutes எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. பிகாஸ் சன்செட் ஆகலை. அரிக்கமேடில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சன்செட் பார்க்க போயிட்டோம். சன்செட் வந்து எங்களோட லாஸ்ட் ஸ்டாப்பான ரிவர் மவுத்தில் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நாங்கள் போன டைம் அப்போ 6:20 ஆயிடுச்சு சன்செட் ஆகவே. ஃபைனலாக எந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத். இங்கே தான் ரிவர் அண்ட் சீ வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும். இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக சன்செட்டும் ஆக ஆரம்பிச்சுது. நாங்கள் சன்செட்டை பார்த்துட்டே ஸ்ட்ரெயிட்டாக ரிவர் மவுத்துக்கு மூவ் ஆக ஆரம்பித்தோம். சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கடலுக்கு வந்தாச்சு. இதுதான் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவேன். செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ஐம் ஷூர் யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். சீல 2 ஃபுல் ரவுண்ட் சுற்றி காமிச்சாங்க. வேவ்ஸ்லாம் பலமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவேன்.
ஆல்சோ நெறைய ஃபிஷஸ் ஜம்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. பார்க்கவே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, நம்மள எங்க பிக்கப் பண்ணாங்களோ, அங்கேயே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. பாண்டி போயிட்டு இந்த பேக் வாட்டர் போட்டிங்க மிஸ்ஸே பண்ணாதீங்க. ₹500க்கு செம்ம வொர்த்துன்னு சொல்லுவேன். That's it for today. Thank you so much for watching and make sure you hit that subscribe button. Bye bye.